அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்ததால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான் ஏவுகணைகளுடன் தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க உலக நாடுகள் கொண்டு வந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பலவீனமாக கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது. அதன் பிறகு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த உறுதிமொழிகளை மெல்ல மெல்ல மீற தொடங்கிய ஈரான் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருவதாக ஈரான் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முன்பு ஈரான் பார்த்திராத வகையில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருவதாக கூறும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. அதே வேளையில் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் மறுத்து வருகிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தங்களிடம் உள்ள அதிநவீன ஆயுதங்கள் குறித்த வீடியோவை ஈரான் அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். தொலைதூர இலக்குகளை தாக்கி ஒழிக்கும் ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் அமெரிக்க நிலைகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு பத்திரிகைகள் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.